Hello friends, welcoming you all back to GIA's Potential Builder Current Affairs Sprints program for UPSC Prelims 2021 session 20. So these are the topics that we are going to discuss today. So in the description we are providing you with our Telegram channel link where you will be getting questions on a daily basis as well as exam related updates. So for quick revision and regular updates, follow us on YouTube as well as our Telegram channel. So this is the contact number of the institute where you can call for admission related queries. So without any further delay, let's move to the topic of today. So first topic வந்து என்னன்னு பார்த்தோம்னா it's regarding the Central East Tribe. So இதோட the reason behind the news அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசன் என்னன்னா Anthropological Survey of India வந்துட்டு பார்த்தோம்னா has carried out a policy document. ஒரு policy document வந்துட்டு North Sentinel tribeல வந்துட்டு North Sentinel Island of Andaman and Nicobarல they would have done this. It's Sentinel Island. Sentinelese வந்து ஒரு tribe. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் ஒன் மோர் நியூஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா திஸ் நார்த் சென்ட்ரலி ஐலாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் அந்தமான் நிக்கோபார் தட் இஸ் there is a lot of commercial exploitation happening there. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் commercial purposeskaக too much of the resources has been exploited in this area. So அதுவும் ஒரு நியூஸ். And also there is one more thing வந்துட்டு என்னன்னா Andaman and Nicobar Islands ஓட administration வந்துட்டு they would have asked for a policy about this complete report kind of thing about this Centralese Island. அதுவுமே வந்துட்டு is being carried out. So this is all about இந்த இது எதுக்காக நியூஸ்ல இருக்குன்ட்டு. ஸோ பாலிசி டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா the highlights of this document அப்படின்னா இந்த கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹைலைட்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the rights of the people. It says that the rights of these people in this island is non-negotiable. ஸோ non-negotiable அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பீப்புள் சென்ட்ரலீஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தே ஆர் ப்ரீ நியோலித்திக் நீக்ரோட்டிக் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? ஸோ தே ஆர் பேசிக்கலி இருக்கு. ஸோ நீக்ரோட்டிக் ட்ரைபு ப்ரீ நியோலித்திக். ஸோ நியோலித்திக்லாம் வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் த ஸ்டோன் ஏஜஸ். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியோலித்திக் இஸ் நாட் ஸ்டோன் ஏஜ். நியோலித்திக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் தான். இட் இஸ் வந்துட்டு பார்த்தோம்னா சால்கோலித்திக் அந்த மாதிரி இதில் வந்துட்டு இட் கம்ஸ் அந்த எப்படி வந்துட்டு அந்த பீரியட் வந்துட்டு இதுவாகுது அப்படின்ட்டு. ஸோ சால்கோலித்திக் வந்துட்டு ஹரப்பா. ஸோ பிஃபோர் சால்கோலித்திக் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் இருந்திருக்கும். பட் தீஸ் ஏஜஸ் ஆர் நாட் காமன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வி ஹவ் சீன் திஸ் ஆல்ரெடி. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல தேர் வுட் ஹவ் பீன் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம்னா சென்ட்ரலீஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த லாஸ்ட் அன்டச்டு ட்ரைப்ஸ் இன் ஏஷியா. ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் சென்ட்ரல் ஐலாண்டில் வந்து போர்ட் பிளேர்லேருந்து மைல்ஸில் இருக்குது. ஸோ அங்கே தான் தே ஆர் லிவிங். அண்ட் இட்ஸ் வெரி இல்லீகல் டு மேக் கான்டாக்ட் வித் த ட்ரைப்ஸ். ஸோ ஓகேங்களா? தோ வந்துட்டு அந்த ஐலாண்ட்ஸ்லாம் இது பண்ணாலும் வி கே நாட் ஹாவ் கான்டாக்ட் வித் த ட்ரைப் பிகாஸ் தே ஆர் ப்ரொடெக்டட். இதெல்லாமே. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த 2011 சென்சஸில் வந்துட்டு அந்த ஐலாண்டில் எந்த அளவுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 15 இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஐலாண்டில். ஸோ திஸ் இஸ் ரெகார்டிங் தே ஆர் வெரி ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் பாதுகாக்கப்படுற ட்ரைப் அண்ட் தேர் நம்பர் இஸ் குவைட் லெஸ் அப்படிங்கிறது தான். அண்ட் இது ஒன் ஆஃப் த இது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா 50 to 100 தான் அவங்க வந்து பாப்புலேஷன்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இட்ஸ் ஒரு கவலைக்கூடிய விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தே வேர் கான்டாக்டட் இன் 1991 த்ரூ அ குரூப் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் பீன் கான்டாக்டட் அண்ட் தே ஆல்சோ கம் அண்டர் தி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ பிவிடிஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தே ஹாவ் தேர் ஓன் லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்துட்டு சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இது. ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னால் வந்துட்டு தே ஆர் மோஸ்ட் வல்னரபிள். ட்ரைபல் குரூப்ஸ்லேயே தே ஆர் மோஸ்ட் வல்னரபிள் அக்கார்டிங் டு தி கவர்மெண்ட்.
வல்னரபிள். ஸோ நிறையா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ வந்து அதான் பர்டிகுலர் ட்ரைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு தே வில் பி ப்ரொப்போசிங் லைக் கன்சிடர் தம் அஸ் பர்டிகுலர். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் வெரி மச் லெஸ் இன் நம்பர் ஆர் தே ரிக்வயர் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தே வில் பி சென்டிங் த திங் டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி. ஸோ சென்ட்ரல்லேருந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 ட்ரைபல் குரூப்ஸ் வந்து பர்டிகுலர் வல்னரபிள்னு சொல்லியிருப்பாங்க. அதில் சென்ட்ரல் எய்ட்ஸ் வந்துட்டு 1. ஸோ அதுதான் இது. இவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற ஏரியாவில் தே வில் பி வெரி புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம். ஸோ எந்த மாதிரி பீப்புளை பர்டிகுலர் வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம்னா கிளாஸிஃபை பண்ணுவோம்னா தேர் பாப்புலேஷன் இஸ் டிக்ரீசிங் ஆர் ஸ்டாக்னன்ட், அப்படியே மெயின்டைன் ஆகுது stagnant population, and they have a low literacy as well as technology வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜி தான் இருக்கும், and they are economically backward. So these are some of the criteria for them for particularly vulnerable tribal groups. So this is all about it. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா கம்மிங் டு த ரிப்போர்ட் அகெயின். ஸோ அடுத்து வந்து என்ன ஹைலைட்ஸில் வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேட் ஹேஸ் டு ப்ரொடெக்ட் தேர் ரைட்ஸ் ஆஸ் எட்டர்னல் அண்ட் சாக்ரோசன்ட், ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. as well as preservation of the Andamanese language and teaching it as a third language to the tribes. So Andamanese language வந்து preserve பண்ணி we need to teach them as the third language, and they should be self-sustained. whatever அவங்களோட இதுலேயே வந்துட்டு கெப்பாசிட்டிலே they should be made to be self-sustained. அது ஒன்று. and also for building the knowledge bank on the Centralese tribe அதையுமே, so to know about them, to know more about them அதையுமே நம்ம வந்துட்டு பண்ணுறோம். and coming to Andaman as a whole, Andaman வந்துட்டு பார்த்தோம்னா said here it has tribal groups of Great Andamanese, Onge, Jarawa and Centralese tribe. Andamanla Nicobarல வந்து பார்த்தீங்கன்னா Shonpen and Nicobaris வந்துட்டு they will be included in this. ஓகேங்களா. and coming to Andaman and Nicobar Islands as a whole அப்படின்னு வந்து பார்க்கும்போது, so it's a union territory in Bay of Bengal, capital வந்து Port Blair. and also பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ் வந்து என்னென்னா 10-degree சேனல், டங்கன் பேசேஜ், இதெல்லாமே வந்துட்டு ஸோ இங்கே யூ கேன் சி ஸோ டிவைட்ஸ் Andaman and Nicobar 10-degree சேனல், அண்ட் தென் தேர் இஸ் டங்கன் பேசேஜ் அண்ட் கிராண்ட் சேனல், தோஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ தேர் இந்த இதில். ஆஸ் வெல் அஸ் வந்து கொக்கோ ஸ்ட்ரெயிட், இதெல்லாமே நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து Andaman and Nicobarல இட்ஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Andaman and Nicobar as well as the tribes. and இது வந்துட்டு பார்த்தோம்னா there are certain laws related to this to well-being of Centralese. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து Andaman and Nicobar Islands PAT regulation, Andaman and Nicobar Islandஸோட PAT regulation ஒன்று இருக்குது, அது ஒன்று of 1956. So that is there, and they are protected under Scheduled Caste and Scheduled Tribes Prevention of Atrocities Act. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் ஃபாரின் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்ம வில் பி சீயிங் இட், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாலாம் அந்த மாதிரி ஆக்ட்ஸ், ஃபாரினர்ஸ் ஆர்டரு, அப்புறம் அந்த மாதிரி இதில் தே ஹேவ் பீன் ப்ரொடெக்டட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் வழியாக தே ஹேவ் பீன் ப்ரொடெக்டட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நியூஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ கம்மிங் இந்த ஒரு சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10-degree சேனல் வந்துட்டு Andaman and Nicobar குரூப்ஸை வந்துட்டு இட் வில் டிவைடு. அடுத்தது வந்து இந்த டக்கன் பேசேஜ் வந்து பார்க்கும்போது சவுத் Andaman அண்ட் லிட்டில் Andaman இட் வில் டிவைட். சவுத் அண்ட் ஹியர் இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ லிட்டில் Andaman அண்ட் சவுத் Andaman இட் வில் பி டிவைடிங். ஸோ அதுதான் வந்துட்டு டங்கன் பேசேஜ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த கிராண்ட் சேனல். கிராண்ட் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் அண்ட் சுமத்ரா ஐலண்ட்ஸ். ஸோ கிரேட் நிக்கோபார், சுமத்ரா ஐலண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும், அதை வந்துட்டு இட் வில் பி டிவைடிங் கிராண்ட் சேனல். கொக்கோ ஸ்ட்ரெயிட் வந்துட்டு நார்த் Andaman ஐலாண்ட்ஸ் அண்ட் கொக்கோ ஐலாண்ட்ஸ் ஆஃப் மியான்மர். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல மியான்மர்ஸ் வந்துட்டு இட் வில் பி செப்பரேட்டிங். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சேனல்ஸ், டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் அண்ட் தி நியூஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ ஆஸ் ஐ செட் ஆல் த இது பிவிடிஜி அந்த இதெல்லாமே இங்கே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1945 அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஹியூமன் அண்ட் cultural aspects பற்றி it will be studying. It will have to do the research and study of this, and its headquarters in Kolkata.
Let's move on to the next issue. So next issue is about UN Commission on Women. So the reason being in news அப்படின்னு பார்க்கும்போது India has been elected as the member of this UN Commission. So India has been elected. So also one more thing வந்துட்டு பார்த்தீங்கன்னா for next 4 years it will be the members. So from 2021 to 25 it will hold the membership. And யாரோட இவங்க வந்துட்டு ஏசியா பசிபிக் ரீஜனில் they have been elected with whom அப்படின்னு பார்க்கும்போது they have been elected along with Afghanistan. So Afghanistan as the other elected member, and they have, but India and Afghanistan வந்து சைனாவை வந்துட்டு they would have beaten in this membership. So that's the reason why it's in news. So coming to what is this UN Commission of Women அப்படின்னு பார்க்கும்போது it was established in 1946 under the ECOSOC. ECOSOCங்கிறது வந்துட்டு UN Social and Economic இது blocks Council, Social and Economic Council, Economic and Social Council, Social Council, and it promotes gender equality of women. எப்பனா இந்த ரெசல்யூஷன் வழியா தான் 1946ல there would have been a resolution, and the resolution வழியா this would have been established, and this is basically to promote gender equality and the empowerment of women. Also women rights வந்துட்டு it promotes women rights as well as the documentary, it submits documentary of women all over the world, அதுக்குமே இருக்குது. And itsoட headquarters வந்துட்டு பார்க்கும்போது it's in Newark, USA. இது இருக்குது. So coming to UN ECOSOC. So ECOSOC வந்துட்டு பார்த்தீங்கன்னா it was established in 1945 and it's a organ of UN. 6 main organ, this is one of the organ. Under the 6 main organs of UN, like the Security Council, General Assembly, இதுவும் one of the member, and India is a party to it. At present it has around 54 members. 54 members இருக்காங்க, and India is a party to it, and this is for coordination, policy review, dialogue, recommendations on socio-economic and environmental issues, அதுக்கு எல்லாமே this block is functioning. So அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஈகோசாக் அண்டையிலலாம் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், FAO, அது எல்லாமே இட் வில் பி ஃபங்க்ஷனிங். அண்ட் தென் கம்மிங் டு UN விமன். ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த UN ஜென்ரல் அசம்பிளியில் வந்துட்டு UN விமன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் வுட் ஹவ் பீன் கிரியேட்டட் அண்டர் UN ஜென்ரல் அசம்பிளி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் ஜெண்டர் எம்பவர்மெண்ட். சாரி, இங்கே வந்து இது 2010ல், sorry there was a typo error. So 2010 they would have established, in July 2010 this would have been established, this UN women அப்படிங்கிற இது, and it is basically for gender equality and empowerment of women. Also வந்துட்டு பார்த்தோம்னா it இம்பார்ட்டன்ட் ஒர்க் அந்த இதுக்காக வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக மிச்ச ஆர்கனைசேஷன், விச்சவர் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங், ஸோ அந்த யூனிட்ஸ் ஆஃப் UN ஒர்க்கிங்காக இருக்கோ they will be supporting them as well. So this is all about UN Commission on Status of Women. So let's move on to the next issue. So next issue is about PM Garib Kalyan Ann Yojana. So இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் அ பார்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். ஸோ இது வந்து பேசிக்காக கோவிட் டைமில் வந்து தே வுட் ஹவ் கிவன் திஸ் பேக்கேஜ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த ரீசன் பீங் இன் நியூஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் வுட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் இது. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பிடிஎஸ்ல வந்துட்டு தே வுட் ஹவ் பி கிவிங் நம்மளுக்கு வந்து ரைஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து தருவாங்க சப்சிடைஸ் ப்ரைஸஸில். ஸோ அண்டர் திஸ் பிஎம் அந்த பேண்டமிக்கை வந்துட்டு டு கோப் த effects of this pandemic, extra 5 kgs of rice and wheat வந்துட்டு ஃபுட் கிரெயின்ஸ் பேசிக்லி கொடுக்கணும், 5 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டு புவர்ஸ். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மே டு ஜூன் கொடுத்துருப்பாங்க. this scheme was established last year. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா it covers around 80 crore beneficiaries. It's in line with Prime Minister Modi's commitment to the poor, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு கரீப் கல்யாண் பேக்கேஜோட காஸ்ட் வந்து 26,000 crores. ஸோ அதில் வந்துட்டு they are going to give this 5 kgs of free food grains. அண்ட் சம் ஸ்டேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே they would have included pulses as well. So this is basically implemented by Department of Food and Public Distribution, but nodal ministry வந்துட்டு பார்த்தீங்கன்னா Ministry of Finance கடையில் வரும். ஸோ பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்டர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் டார்கெட்டட் PDF சிஸ்டம், அந்தோரியா அண்ணா யோஜனா அண்ட் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அவங்களாம் தான் இது.
ஸோ பேசிக்லி இதுதான் வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் 5 kgs ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ வந்து இப்போ டோட்டலாக இப்போ 5 kgs ஏற்கனவே they have been giving 5 kgs. ஸோ 5 kgs ப்ளஸ் 5 kgs பார்க்கும்போது 10 kgs will be given free. ஸோ அதுதான் இது. அண்ட் ஸோ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. சில ஸ்டேட்ஸில் வந்து as I said they are giving 1 kg of sorry 1 pulsesum வந்துட்டு in some states they are providing. So this is all about it. So let's move on to the next issue. So next issue is broad about National Food Security Act. The reason being in news வந்துட்டு பார்த்தோம்னா, ஸோ நீத்தி ஆயோக் வந்துட்டு has a through a discussion paper வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, so they have recommended to reduce the rural and urban coverage under the National Food Security Act. ஸோ இதுக்காக வந்துட்டு they have also prepared a beneficiaries revision. ஸோ யார் வந்து கரெக்டான beneficiaries depending upon the present populations. ஸோ they would have submitted the இது வந்து 2011 சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி they would have suggested some few recommendations and they would have reduced the coverage of people. So let's see about this National Food Security Act. So National Food Security Act வந்து பேசிக்காக for providing food grains at subsidized cost. ஸோ நம்ம ரேஷன் இது மாதிரி. ஸோ ரைஸ் at 3 per kg and wheat வந்து 2 per kg and coarse grain at 1 per kg. இதுதான் வந்துட்டு is giving. ஸோ பேசிக்காக இது எதுக்கு அப்படின்னா it provides the legal rights to person belonging to eligible households to receive food grains at the subsidized price, as I said, and it helps to achieve the Sustainable Development Goal 2, zero hunger, and SDG 12 for sustainable consumption and production patterns. அதுக்காக so it is there. And இந்த இது வந்துட்டு பார்த்தோம்னா these prices are called as central issues price at which the food grains are given issued to the beneficiaries. அதை வந்து central issue priceன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து யார் யார் பெனிஃபிஷியரிஸ்னால் those who are covered under the அந்தோதயா அண்ணா யோஜனா அவங்கள தான். ஸோ அந்தோதயா அண்ணா யோஜனா வந்து பார்க்கும்போது ஐ கெஸ் அந்தோதயா அண்ணா யோஜனா வந்துட்டு பார்த்தோம்னா it was introduced in the year 2000 to reduce hunger among the poorest segment of the BPL, so below poverty line population கீழே. So how it protects அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது it helps the poorest of rural families by providing 35 kg of food grains per household per month. ஸோ அதுதான் வந்துட்டு இதோட benefits. This is how it works. So it's about அந்தோதயா அண்ணா யோஜனா. அண்ட் வந்து இதில் பார்க்கும்போது ஆல்சோ this NFSA வந்து it gives special focus to women and children as well as 75% of rural and 50% of urban area is also covered, and it provides food security allowance. So this is about National Food Security Act. And coming to the targeted PDS system வந்துட்டு பார்க்கும்போது target PDS system was established in 1997 for special focus on poor. So beneficiaries வந்துட்டு பார்த்தோம்னா below poverty line and above poverty line அப்படிங்கிற மாதிரி we would have divided them. And proposed called universal PDS. Universal PDS. இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா we know that due to pandemic there has been a lot of job loss among the citizens. So நிறைய பேர் migrant workers many have been affected. So this is not going to end. As we saw last year இருந்தாலும் this year the wave has increased and again problem have escalated so much, too much of death rates and too much of people being affected அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால it's not going to end very soon அப்படிங்கிறதுனால ஸோ PDS வந்துட்டு we can universalize அப்படின்னு சொல்லிட்டு so they would have proposed of giving 10 kgs of food grains per person per month for another 4 months அப்படின்னு சொல்லிட்டு they would have proposed it. So this is all about so this ensures that people are not hungry and they will be like able to sustain their food வந்து affordability it will increase. So food support-க்காக so this universal PDF was being universalized universal PDS is being established and இது பரத்துக்கு வந்துட்டு they would have given this support. So this is all about National Food Security Act. So let's move on to the next issue. So next issue is about mega investment textiles parks.
ஸோ இந்த மெகா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பார்ட்ஸ் இது வந்து மித்ரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி would have set up would have proposed to set up this. Finance Ministry would have proposed to set up this mega investment technology park in his budget speechல வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ the basic aim வந்து அப்படின்னு பார்த்தோம்னா to build in global competitiveness and to attract investment as well as to boost employment. So these are the objective of this textile park. ஸோ வந்து பார்த்தோம்னா டு எஸ்டாப்ளிஷ் வந்து எத்தனை டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது as we know India has already sanctioned வந்து பார்த்தீங்கன்னா 59 டெக்ஸ்டைல் பார்க்ஸ். எதுக்குன்னா 59 டெக்ஸ்டைல் பார்க்ஸை வந்துட்டு they would have sanctioned for integrated textile parks. ஸோ 22ல வந்து 22 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொப்போஸ் வந்து பார்த்தோம்னா there would have been 59 of which 22 has been completed. ஸோ இது வந்து இந்த land and statutory clearances for setting up these parks வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால from the state governments and because of the lack of funds they would have come up with this mega investment textile park அப்படிங்கிறது. ஸோ 7 mega parks will be established and 1000 acres of land வந்துட்டு we are going to invest it with world-class infrastructure and other facilities, important facilities. So this will help in doubling the industry size to $300 billion by 2025 to 26. Please note the year. And also it will also provide production linked investment scheme. So it will வந்துட்டு என்னன்னா in addition to the production linked investment scheme this was launched. So coming to what is production linked investment schemes அப்படின்னு பார்த்தோம்னா it's basically a central sector scheme which was launched in April 2020, that is last year. So this is for the large scale electronic manufacturing hub அப்படி இதுவாக நம்ம வாங்குறதுக்காக it's been actually built up for making India as a large scale electronic manufacturing hub. And இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக்காக நம்ம இந்த எலக்ட்ரானிக் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக they are giving financial incentive. That is the main aim of this, and it provides around 4 to 6% incentives on incremental to eligible companies who are manufacturing goods for over 5 years of period வந்துட்டு they are giving incentives. அதாவது domestic manufacturing they are boosting it by way of giving incentives, financial incentives. And so in the scheme for integrated textile parks வரும்போது this was launched in 2005 and the state governments kita, as I said, right, so they need to get the clearance to set up this. So 59 projects have been approved at the and idukku. So it was launched in 2005 year and it provides infrastructure for textile units to be developed and in a public private partnership model. So அதுக்கு தான் இந்த ஸ்கீம். கம்மிங் டு இது இந்தியன் டெக்ஸ்டைல் வந்து பார்க்கும்போது இட் இஸ் தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்துட்டு பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல். இட்ஸ் a very important industry for us, as well as it provides employment to around 4.5 crore people. அண்ட் வந்து அதோட அலைடு செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 crore people வந்து இது. அண்ட் இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் டெக்ஸ்டைல் and clothing across the world, and also it is the second largest exporter of textile and apparel. apparelங்கிறது வந்து ஃபுட்வேர்ஸ் இந்த மாதிரி லெதர் இது வந்துட்டு பண்ணுறது. அண்ட் குளோபல் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கான்ட்ரிபியூட்ஸ் டு அபவுட் 5% global trade. So India is the second largest exporter as well as textile-க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா they are the second largest manufacturers. So, and for clothing and textile across the world. So this is all about textile industry of India. So let's move on to the next issue. So Indian pangolins. So Indian pangolins வந்துட்டு மேஜராக the important thing about this animal அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு they are pouched. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா they will be having this needle kinds of அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காக they are being pouched. So that is basically for this. So இந்த பவுச்சிங்காக தான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டர் மானிட்டரிங்காக தான் they will be in நியூஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பேங்கோலின்ஸை வந்து பவுச் பண்ணி அவங்களோட அந்த இதை ரிமூவ் பண்ணுறது முள் அந்த குச்சி மாதிரி அவங்களுக்கு அந்த இது இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ மெடிசினல் வேல்யூ. ஸோ அதுக்காக தான்
ஸோ ஃபார் த ஸ்கேல்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்லி தே வுட் ஹவ் பீன் பவுச்டு. ஸோ அதுதான் அவங்களோட ஹேபிட்டட்ஸ்க்கான த்ரெட்டு. அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்குலின் மாதிரி தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் கால் தி சைனீஸ் பேங்குலின்ஸ். There are two species, Indian and Chinese pangolins. And இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளான்ஸில் வந்துட்டு there would have been many conservation plans. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா to have the conservation or the action plan to protect the pangolins. அண்ட் வந்து மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ டேங்கிங்கை வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாங்க to monitor the species. So radio tagging for protection தான் basically. So Madhya Pradesh government would have done this. And also வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுச்சிங்கை வந்துட்டு கட்டுப்படுறதுக்காக தெலுங்கானா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பார்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸில் டு ப்ரொடெக்ட் இட் தே வுட் ஹவ் கம் அப் வித் இது பாலிசிஸ். அண்ட் இந்தியன் பேங்குலின் பார்த்தோம்னா தே ஆர் ஸ்கேலி அண்ட் ஆண்ட் ஈட்டர்ஸ் as we know. and their IUCN ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்க்கும்போது இந்தியன் பேங்குலின் is a in-depth species. It's a endangered species. And Chinese pangolin வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's a critically endangered species that we need to know. And Wildlife Protection Act of இது Schedule 1ல வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்காங்க, as well as they are also protected under Appendix 1. And basically ரெண்டுமே India is home to both the Indian as well as the Chinese pangolins. So that is good thing, one thing which we need to note. So இந்தியாவில் வந்துட்டு 2 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேங்கோலின்ஸுமே வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் பேங்கோலின் வந்து மனிஸ் கிரசிகவுடட்டா அண்ட் வந்து மனிஸ் பென்டடக்டிலா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்தியன் அண்ட் சைனீஸ் பேங்கோலினோட நேம்ஸு. அண்ட் தே ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஷெட்யூல் 1ல வந்துட்டு they would have been protected. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒன் மோர் திங் அபவுட் சைனீஸ் அண்ட் இந்தியன் பேங்கோலின். சைனீஸ் பேங்கோலின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் நேபாள், ஹிமாலயாஸ் இந்த நேபாளோட ஃபுட் ஹில்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஹிமாலயாஸ் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் நேபாளோட இதில். அண்ட் வந்து பூட்டான், நார்தர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்ட், பங்களாதேஷ் அங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. கம்மிங் டு இந்தியன் பேங்கோலின்ஸ் வந்துட்டு குளோபலாக இப்படி இருக்கிறாங்க இந்தியன் பேங்கோலின்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பேசிக்லி ஆரிட் ரீஜன்ஸை தவிர அந்த ஹை ஹிமாலயாஸ் அண்ட் நார்த் ஈஸ்டில் வந்துட்டு they are being found. as I said சைனீஸ் தான் வந்துட்டு பார்த்தோம்னா நேபாள், பூட்டான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே they are being found, நார்த் ஈஸ்ட் அங்கே எல்லாமே. அண்ட் as I said they are for conservative purpose as well as international trade வந்துட்டு அவங்களோட ஸ்கேல்ஸ்க்காக they are being traded and killed. it has medicinal values அப்படிங்கிறது தான். அண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக்குங்கிறது வந்து இட்ஸ் இதுக்காக இந்த இல்லீகல் ட்ரேடை வந்து கர்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டிராஃபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்கோலின் ட்ரேடை வந்துட்டு தே ஆர் ஜஸ்ட் ட்ராக்கிங் அந்த மாதிரி இதில். ஸோ அதெல்லாமே இட்ஸ் இல்லீகல் அண்ட் தே கேன் டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ டிராஃபிக்குங்கிறது வந்து 2015 வந்துட்டு 2015 வந்து டிராஃபிக்கும் வேர்ல்ட் லைஃப் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இது வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அவங்கெல்லாம் சேர்ந்து they would have launched a social awareness campaign to create awareness and diverts the efforts towards curbing the illegal trade of pangolins. அதுக்காக இந்த awareness. So these are the things about the pangolins. Let's move on to the next issue. So this is the difference between Indian and the Chinese pangolins. Let's move on to the next issue. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். ரீசன் பீங் நியூஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அனௌன்ஸ் பை த இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ஸ்வீட் ரெவல்யூஷன் ஆர் ஹனி ரெவல்யூஷன். இது எல்லாமே வந்து நீதி கிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு we will be having. And இது பீ கல்ச்சரை வந்து பார்த்தோம்னா we used to say growing of bee வந்துட்டு கமர்ஷியல் இது வந்து எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு used to name it. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்திருப்போம் இந்த ஸ்வீட் ரெவல்யூஷன் டு டெவலப் சயின்டிஃபிக் பீ கீப்பிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆத்மநிர்பார், ஸோ செல்ஃப் ரிலையன்ஸு, அண்ட் இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு and implemented by the National Bee Board. It's implemented by National Bee Board.
So it's a national bee board which is under the Ministry of Agriculture and Farmers Welfare, and when the time period of the scheme வந்து பார்த்தீங்கன்னா 2020 to 2023 அதான் time period. It is for the overall development and promotion of scientific beekeeping. ஸோ வந்து different types of missions வழியாக நம்ம வந்துட்டு submissions வழியாக we are going to bring in the இது. ஸோ அந்த mission 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's going to emphasis on the production and productivity enhancement of different crops through pollinations which are aided by the scientific beekeeping. So the bees வந்து pollinate பண்ணுவாங்க பார்த்தீங்களா, through that we are going to produce crops. So mission 2ல வந்துட்டு post harvest management of beekeeping, இந்த beehive products அது எல்லாத்தையுமே collection storage அதெல்லாமே. And 3ல வந்துட்டு research and technology வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ based on the different agromatic conditions எப்படி வந்துட்டு we can grow the bees, அந்த கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே we are going to see. So other initiatives வச்சு பார்க்கும்போது என்னன்னா, there is a honey mission which was launched in 2017 in line with the sweet revolution. So this is basically to increase the honey productions and farmers income. So KVIC தான் வந்து Khadi and Village Industries வந்து என்னன்னா, they provides awareness training for this and bee boxes along with keep bee colonies for the farmers. அதாவது bee boxesங்கிறது வந்து அவங்களோட growthக்காக அந்த இதை பண்ணுறது தான் bee boxes. ஸோ அதையுமே வந்துட்டு they are providing the KVIC. So next thing is about Madhu Kranti portal, which is by the National Bee Board, and this is for the online registration to achieve traceability source of honey and other beehive products on a digital platform. ஸோ அடுத்தது வந்து ஹனி கார்னர்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹனி கார்னர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சேல் ஆஃப் ஹனி நம்ம வைக்கிறதுக்காக ஸ்பெஷல் பிளேசஸ் இது. இட்ஸ் ஆப்ரேட்டட் பை நேஷ்னல் அக்ரிகல்ச்சர், NAFED, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி இது ப்ராஜெக்ட் ரீஹேப். ஸோ இது வந்து நேஷ்னல் ஹனி மிஷன் அப்படி அந்த இதில். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் பை தி காலேஜ் அண்ட் Khadi and Village Industries. So as I said, this project rehab வந்து it's under the National Honey Mission which we discussed, line with sweet revolution, and it is to create வந்து bee fences and as well as honeybees use பண்ணி to prevent elephant attacks அது எல்லாத்தையுமே, in human habitation using honeybees அது எல்லாத்தையுமே, and it's a submission of National Honey Mission. So நம்ம அந்த sweet revolution, as I said, it was in the year 2016. Sorry. So this is all about national beekeeping and honey mission. So let's move on to the next issue. So next issue is about ID Art app. So ID Art app is வந்து Interpost data. It's a Interpost database of stolen works of art அப்படிங்கிற இது வந்துட்டு. ஸோ இது என்னன்னா, இது வந்து launched by Interpol. ஓகேங்களா. ஸோ திஸ் பை தி இன்டர்போல், as I said. அவங்க தான் வந்துட்டு டு ப்ரொடெக்ட் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அதுக்காக வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, டு ஐடென்டிஃபை த ஸ்டோர்ட் அண்ட் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெடியூஸ் ஸ்மக்லிங். ஸோ நம்ம வந்து இந்த சிலைகள் அது எல்லாத்தையுமே ஸ்டாச்சுஸ் அதெல்லாம் திருடுறாங்க இல்லையா, ஏஷியன் ஸ்டாச்சுஸ் விச் ஆர் பீங் தெஃப்ட் அதெல்லாம். ஸோ டு ப்ரொடெக்ட் தட் ஃப்ரம் தீஸ் தெஃப்ட் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் இல்லீகல் ட்ரேடு வி ஆர் அதை வந்து இது பண்ணுறதுக்கு, அண்ட் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரெக்கவர் தோஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஆர்டிகிராஃப்ட்ஸு. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, it is basically by the app enable users to get the mobile access and the mobile access to the Interpol of the stolen database. So இது வந்து என்ன பண்ணணும்னா, it will capture the pictures and record the features எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலயமா through the mobile access we can get the information. ஸோ அந்த geographical location, detailed description, images எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு we can get it. So basically to identify the stolen cultural objects and reduce smuggling. So that is the reason why. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் இது. அண்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராக்கிங் எல்லாமே இட் வில் பி இந்த மியூசியம்ஸ் அண்ட் ப்ரைவேட் கலெக்டர்ஸ் இந்த அங்கே எல்லாமே திஸ் வில் பி செட்டப். ஸோ பேசிக்கலி டு இது ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் ஹேவ் சைட் கார்ட்ஸ். ஸோ விச் ஆக்டர்ஸ் கிரியேட் வந்துட்டு சைட் கார்ட்ஸு விச் வில் பி த எவிடன்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இஃப் வந்துட்டு அது டெஸ்ட்ராய் ஆயிருந்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, லூட் ஆயிருந்துச்சுன்னா, then it will be a evidence for it. So this is about ID Art app. So let's move on to the next issue. And as I said, so Interpol வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's a intergovernmental organization. It has 194 members. It's a international criminal police organization. India is a member to it, and it helps
police to work together on a wide range. நம்ம இப்போ வந்து அதர் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் Interpol, we can coordinate the Interpol. So it connects all the countries via a communication system 24/7. So internationally problems வரும்போது. So let's move on to the next issue. So next issues வந்துட்டு புட்டோலா நட்ச். ஸோ புட்டோலா நட்சுங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ puppetry. ஸோ அசாமில் இருக்கக்கூடிய இட்ஸ் அ puppetry, string puppetry. It's a type of string puppetry. So it's a string puppetry. So இது எதுக்குன்னா, this art form was used to create awareness about the COVID-19 to the public through social media. And இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து they were made in collaboration with UNICEF. And கோவிடுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வழியாக அந்த வந்துட்டு தே ஆர் மேக்கிங் த வீடியோஸ் லைக் வந்துட்டு கோவிட் சத்ரு எனிமி அப்படின்னு சொல்கிறது, அண்ட் கோவிட் பிபரத் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து அசாமீஸில் விட ரிலீஸ்டு. அண்ட் this is all about it. And one more thing called Minako COVID Katha, COVID tale of Mama and Meena அப்படின்ட்டு சொல்லிட்டு in Nepalese language they would have introduced this art. So coming to this Patula Nash, Patulana வந்துட்டு it means a doll, and Patula means Putul means a doll, and puppet வந்துட்டு a puppet in Bengali. So means a doll and a puppet in Bengali. Nach means dance, as we know. So அதுக்காக it's a string puppetry of Assam, and it basically speaks about Rama and Mahabharata. Epics தான் பேசிக்கா. So Rama and Mahabharata. The doll size பார்த்தீங்கன்னா 1.5 meters tall and made of hollow wood or bamboo, and it's performed in Barpeta, Nalbari, Western Assamல, and Kalagwan, Northern Assamல, Majuli Islands and இதில் எல்லாமே வந்துட்டு this art would have been flourishing. And one more thing வந்துட்டு பார்த்தோம்னா about this இது இதில் வந்துட்டு as I said மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் வந்துட்டு டோல், ஹார்மோனியம், கான்சி, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெல் மெட்டல் பிளேட் அந்த மாதிரி. ஸோ வித் இது ஸ்டிக் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி டயலாக்ஸ் ஃப்ரம் தி லோக்கல் ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஆஃப் அசாம் கால் பவோனா. பவோனாங்கிறது வந்து லோக்கல் ட்ரெடிஷ்னல் theater of Assam. அங்கேருந்து they are taking the dialogues. And in this ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்துட்டு the strings ஓட head, the puppets ஓட head, it's made up of terracotta. So head is made up of terracotta. So that is one unique feature of it. So this is all about this Putula Natch. So let's move on to the last issue of today. So the last issue வந்து என்னன்னு பார்த்தோம்னா Segat OPD portal. So Segat OPD portal வந்துட்டு services, e-health assistance and tele consultation. So it's வந்து என்னன்னா OPD portal. இது வந்து telemedicine services it's going to provide to serving armed force, basically for the armed force personals, veterans who have got retired and their families. எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்து it's providing e-health telemedicine services. So as I said, and it is developed by the Department of Military Affairs, Armed Forces Medical Services, and Integrated Defense Staffs, and Center for Development of Artificial Computing. இவங்க எல்லாருமே சேர்ந்து we have come up with this portal, and this is basically to reduce the hospital burden, and they will be able to get contactless இதில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு this portal has been developed. ஓகேங்களா? ஸோ this is about the portal basically. Coming to this இது வந்து telemedicine services வந்து அதர் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா eSanjeevani அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் has been established. It provides in Ayushman Bharat Kadila, and it is to provide telemedicine services, and it provides doctor to doctor interaction as well, so that ஏதாச்சும் ஒரு issue இருந்துச்சுன்னா the doctors can discuss and they can provide the best medication. So that is also be included. And about this eSanjeevani OPD அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது it's also a teleconsultation service between the doctor and the patient. ஸோ அதுதான் வந்துட்டு eSanjeevani OPD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். OPD is nothing but outpatient department. So these are all the topics for today. So we will meet you with yet another session very soon. So
Be safe and healthy. Thank you.